நல்லா கேக்குதுங்களா சிஸ்டர் தெளிவா? கேக்குது சிஸ்டர் கேக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். இந்த நாளிலே கூட முதல்ல ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, திகழ்மத்தில் வாசமாய் இருக்கிறவரே. இந்த நாளிலே கூட கர்த்தாவே, இதோ கர்த்தாவே நாங்கள் தியானிக்கிற காரியங்களை நீர் அறிவீரையா. இதோ கர்த்தாவே, வார்த்தைகள் தெளிவாய் வர நீங்க கிருபை செய்யுங்க. நீங்க அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. கர்த்தாவே, இந்த நாளில தியானிக்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேனப்பா. அதன் மூலமாய் நீங்க மகிமைப்படும்படியாய் கர்த்தாவே நாங்கள் பேச நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நம்ம தியானிக்கிற காரியம் என்னன்னாக்க, நம் தேவன் வந்து அழுகையை மாற்றுகிறவர், கண்ணீரை துடைக்கிறவர் அப்படிங்கிற தலைப்புல நம்ம தியானிக்கலாம். அதுக்கு ஆதாரமாக வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 25 8 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். அதுல பாருங்க, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைத்து அப்படின்னு. அப்ப ஆண்டவர் வந்து என்ன, அவர் பிறந்ததுக்கு அப்புறம் அவருடைய காரியங்கள் பாருங்க. அவர் ஏசப்பா பத்தி சொல்லப்பட்டிருக்குது, எல்லா முகங்களிலிருந்தும் கண்ணீரை துடைப்பார்னு சொல்லி. ஆனா இது வந்து ஏசப்பா பத்தி குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆதி முதற்கொண்டே நம்ம பிதாவாகிய தேவன் நம் கண்ணீரை வந்து துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதே மாதிரி ஏசாயா 30:18 நம்ம படிக்கலாம். ஏசாயா 30:18 அதை வாசிக்கும் போது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அதாவது பாருங்க, நீ இனி அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி. அவர் என்ன பண்ணுவாராமா, நம்ம வந்து அழுது கொண்டிருக்க மாட்டோம், உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். நம்ம கண்ணீருக்கு உடனே இறங்கி அதை வந்து அதுக்கு வந்து உடனே வந்து பதிலளிக்கக்கூடிய தேவனாய் வந்து அவர் இருக்கிறார்னு சொல்லி வாசிக்கலாம். அதுக்கு முந்தின வசனம் பாருங்க, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். அப்ப அவர் அங்க போட்டிருக்கு, அவர் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவரை வந்து இறங்கும்படி அவரை வந்து காத்திருப்பார், மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன். நம்முடைய கண்ணீருக்கும் வந்து ஒரு அர்த்தம் வேணும். சும்மா வந்து கண்ணீர் இல்ல, இது வந்து ஒரு அர்த்தமுள்ள ஒரு நீதியான ஒரு கண்ணீர், உண்மையுள்ள ஒரு கண்ணீரா இருந்தா கண்டிப்பா கர்த்தர் வந்து அதுக்கு வந்து அவர் பதிலளிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். முதலாவது நம்ம பார்க்கலாம், நமக்கு எல்லாம் இந்த காரியத்துல வந்து ஒரு ஒரு கேரக்டரை பத்தி, யாரெல்லாம் கண்ணீரோடு ஜெபிச்சு அதுக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தாரு அப்படிங்கறது தான் நம்ம தியானிக்க போறோம். அதுல பார்த்தா நமக்கு எல்லாருமே எல்லா கேரக்டர்ஸும் வந்து நமக்கு தெரிஞ்சதுதான். நம்ம வந்து குரூப்ல இருக்கிறவங்களுக்கு வந்து எல்லா காரியங்களும் பைபிள்ல வந்து அநேக காரியங்கள் நம்ம வந்து அறிஞ்சு வச்சிருக்கிறோம். பத்தாவதுக்கு நம்ம வந்து அதிகமா டெய்லி வந்து மெசேஜஸ் எல்லாம் நம்ம கேட்கும் போது எல்லாமே வந்து நம்ம வந்து அடிக்கடி அதெல்லாம் கேட்கிற காரியங்கள் தான். இருந்தாலும் வந்து இந்த நாளில வந்து அதை குறித்து தியானிக்கும் போது இன்னும் அதிகமா வந்து ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கும். நாம எப்படி நடக்கணும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு ஆதாரமாக இருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பாருங்க, நம்ம வந்து போன வாரமே ஷீலாங்கிற சிஸ்டர் நினைக்கிறேன், ஆகாரை பத்தி பேசினாங்க, கொஞ்சம் பேசினாங்க. ஆகாரை குறித்து இப்ப பார்க்கலாம். அவள் வந்து எப்படிப்பட்டவளா இருக்கிறான்னு பார்த்தா, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். எகிப்து தேசத்தாளாகிய அடிமை பெண். அவ வந்து எகிப்து தேசத்தை சேர்ந்தவள். அவ ஒரு அடிமை பெண் அப்படின்னு நமக்கு தெரியும். அவ வந்து என்ன பண்றானாக்க, பாருங்க, அவ வந்து சாராள் வந்து அடிமை பெண்ணை வந்து ஆபிரகாமுக்கு கொடுக்குறா.
கொடுத்து மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அவ வந்து கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் அவ வந்து சாராளை வந்து அவ அற்பமாக எண்ணினான்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்ப வந்து அவ வந்து கோபம் அடைந்து துரத்தப்படுகிறாள். அவ வந்து செஞ்ச காரியம் தவறுதான். அற்பமாக எண்ணுகிறாள். தன்னுடைய அ சாராள வந்து அற்பமாக எண்ணுகிறது ஒரு தவறான காரியம் தான். அவ துரத்தப்படுகிறாள். அவ துரத்தப்படும்போது பாருங்க வாசிச்சாக்க 16ஆம் அதிகாரத்துல நெறைய வாசிக்கும்போது நமக்கு நேரம் இருக்காது. நான் சொல்றேன். அவ சூருக்கு போகிற வழியாய் நீரூற்றண்டையில் வந்து தேவன் தூதர் வந்து அவர சந்திக்கிறார். சூருக்கு போகிற வழியில இங்க பாருங்க நீரூற்றண்டையில வந்து தூதன் வந்து சந்திச்சு, நீ வந்துட்டு ஆண்டவர் வந்து உனக்கு வந்து உன்னை வந்து காத்துக் கொள்வார். நீ போ. உனக்கு வந்து உன் குமாரன வந்து பெறுவாய். அவனுக்கு வந்து இஸ்மவேல் என்று பெயரிடு. அவன வந்து நாங்க வந்து ஆண்டவர் வந்து பெரிய ஜாதியாக்குவார்ன்னு சொல்லி, அங்க ஒரு வாக்கு குடுக்கிறத பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்துல அவ என்ன செய்றா? காண்கிற தேவன் என்று சொல்லி, அ அந்த இடத்துக்கு வந்து லகாய்ரோயின்று பெயர் எடுக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது தெரியும் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச காரியம். அப்போ வந்து அவ வந்து என்ன செய்றா? திரும்பி நீ போயி உன் நாச்சியாரோடே போய் இரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திருப்பி அவ போறா. அந்த காரியம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் பாருங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஒரு உடன்படிக்கை செய்றாரு. அப்ப வந்து இஸ்மவேல் வந்து பிறந்தறாப்படி. ஆகாருக்கு வந்து குழந்தை பிறந்துருது. அதுக்கப்புறம் வந்து 17ஆம் அதிகாரத்துல தேவன் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு உடன்படிக்கை செய்றாரு. விருத்தன சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்லி. அப்போ வந்து இஸ்மவேல் 13 வயசு, ஆபிரகாமுக்கு 99 வயதுல 2 பேத்துக்கும் ஒரே நாள்ல வந்து இது விருத்த சேதனம் பண்றாங்க. அப்ப வந்து அதுல பாருங்க, அவன் வந்து உடன்படிக்கையை வந்து நிறைவேற்றி முடிச்சாச்சு அவனுக்கு. அவன் நிறைவேற்றினவனாக காணப்படுகிறான்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் அந்த 21ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, இஸ்மவேல் என்ன செய்றான்? பரியாசம் பண்ணுகிறான். அப்ப ஈசாக்கும் பொறந்துடுறாரு. அப்ப வந்து பரியாசம் பண்ணுகிறான்னு பார்க்கிறோம். திருப்பியும் வந்து சாராள் வந்து கோபம் அடைந்து வந்து அவள வந்து நீங்க தொரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணும்போது, அந்த இடத்துல சொல்லுவாரு, இஸ்மவேலை வந்து நான் ஒரு பெரிய ஜாதியாக்கி, அவனோட இதுல வந்து 12 பிரபுக்கள் வந்து எழும்புவார்கள்ன்னு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல ஒரு வாக்கு குடுத்திருப்பாரு. அப்ப வந்து இவன் இஸ்மவேலும் பரியாசம் பண்ணோனே துரத்தும்படி சொல்றான். அது அவர் ரொம்ப மனசுக்கு அவருக்கு கவலையா இருக்கும். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, "நீ சாராளுடைய பேச்ச கேட்டு நீ அனுப்பிவிடு. அவனையும் நான் வந்து நீ உன்னுடைய வித்தா இருக்கிறதுனால, அவனை வந்து நான் வந்து பெரிய ஜாதியாக்குவேன்னு" சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணி அவர் சொல்றாரு. அதே மாதிரி ஆபிரகாம் வந்து ஆகார வந்து இஸ்மவேலையும் ஆகாரையும் அனுப்பி விட்டுறாரு. அப்ப வந்து அந்த 21ஆம் அதிகாரத்துல அந்த 16ஆம் வசனத்துல பார்க்கலாம். அவ என்ன செய்றா? சத்தமிட்டு வந்து அழுகுறான்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த இடத்துல வந்து ஒரு வனாந்தரமான ஒரு இடம். முதல் பார்க்கிறோம் அவர் நீரூற்றண்டையில வந்து சந்திச்சாருன்னு பார்க்கிறோம். இங்க பார்த்தாக்க அவ வந்துட்டு என்ன பண்றா? 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அப்ப வந்து 21ஆம் அதிகாரம். 21ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல போட்டிருக்கு. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறா. சத்தமிட்டு ஆகார் வந்து அழுகிறான்னு பார்க்கிறோம். அப்ப வந்து அந்த வனாந்தரத்துல வந்து தூதன் வந்து என்ன சொல்றாரு? ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. அப்ப என்ன சம்பவித்ததுன்னு நீங்க கேட்கும்போது, இந்த இடத்துல வந்து அவ பயந்துட்டு இருக்கிறதுக்கு என்ன ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு குடுத்துட்டாரு. அவனை வந்து ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். அப்ப நான் இங்க என்ன சொல்றா? என் பிள்ளை நான் சாகாத பார்க்க மாட்டேன்னு. வாக்குத்தத்தம் பண்ணிட்டு வாக்கு மாறாதவர். அப்ப அது அவளுக்கு அந்த இடத்துல புரியல. அப்போ அப்படி இருக்கும்போது தண்ணி இல்லையேன்ட்டு அவ வந்து அழுகும்போது, அப்போ வந்து அவர் சொல்றாரு, "நீ ஏன் வந்துட்டு இந்த மாதிரி வந்து பயப்படாத. பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் அவன் சத்தத்தை கேட்டார்ன்னு" சொல்லி அந்த இடத்துல சொல்றான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப வந்து தேவன் அவளுடைய கண்களை வந்து திறக்கிறார்ன்னு பார்க்கிறோம். 19வது வசனத்துல. அவள் தண்ணீர் துறவைக் கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடுக்க கொடுத்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க தேவன் பிள்ளையோட இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்திலே குடியிருந்து வில்வித்தையிலே வல்லவனானார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை அங்க நிறைவேற்றுகிறார். அழுகையின் கண்ணீரை கண்டு அந்த இடத்துல துறவிட தண்ணீரை கொடுத்தது மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஆண்டவர் வந்து தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறார்ன்னு பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க அந்த
ஆதியாகமம் 25ஆம் வசனம் 25ஆம் அதிகாரத்துல 12 முதல் 18 வரைக்கும் பார்த்தா அந்த இடத்துல இஸ்மவேலுடைய அந்த வம்சத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்கும். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகர ஆபிர ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறுன்னு சொல்லி அந்த 18 வசனம் வரைக்கும் போட்டிருக்கும். அவருடைய குமாரருடைய பேர்கள் 12 பேரும் போட்டிருக்கும். அந்த இடத்துல கடைசி 18ஆம் வசனத்துல போட்டிருக்கும். அவனுடைய அவன் எந்த இடத்துல இருந்து எந்த தேசத்துல எது வரைக்கும் குடியிருந்தான். அது அவன் குடியிருந்த பூமி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். அப்ப அந்த இடத்துல பாருங்க, ஆண்டவர் இஸ்மவேலை அவ்வளவாய் ஆசீர்வதித்திருக்கிறாரு. 12 குழந்தைகள் பிரபுக்கள் அவனுடைய சந்ததியில எழும்பியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, அவன் எந்தெந்த இடத்துல இருந்தான்னு சொல்லி அவர் ஆவிலா துவங்கி அங்க போட்டிருக்குது. அந்த மாதிரி அவனுடைய தேசத்தை குறித்தும் போட்டிருக்குது அந்த இடத்துல. அந்த மாதிரி வாக்கு தத்தம் பண்ணி ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்மவேலை அந்த இடத்துல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆகாருக்கு எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ, ஆபிரகாமுக்கு எப்படி இஸ்மவேலை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணாரோ அதே மாதிரி ஆசீர்வதிச்சாருன்னு பார்க்கிறோம். ஆனாலும் அந்த இடத்துல அவருடைய கண்ணீரை அவர் கண்டு அந்த இடத்துல அவர் தண்ணீரை தந்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல சங்கீதம் 56:8 வாசிக்கலாம். என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை துருத்திலே வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆகாருடைய அலைச்சல்களை அவர் பார்த்து அவருடைய கண்ணீரை துளசியில வைத்து அவளுக்கு பதில் கொடுத்த தேவன். நாம கூட நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகள் வாக்குத்தத்தம் நமக்கு பண்ணியிருப்பாரு. ஆனா சில வேளைகள்ல சம்டைம்ஸ் ஏதோ நெகட்டிவா ஏதோ நடக்கும்போது நம்ம அந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டு நம்ம நெகட்டிவா ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்ன ஆகுமோன்னு சொல்லி நெகட்டிவா தான் யோசனை பண்ணுவேன் முடிய அந்த வாக்குத்தத்தம் பண்ணவர் கண்டிப்பா நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டு அதை நம்ம மறந்துடுவோம் சில வேளைகள்ல. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நம்முடைய அழுகையின் கண்ணீரை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, யாக்கோபை பத்தி படிக்கலாம். யாக்கோபு எத்தன்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஏன் எத்தன்னா அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை புடுங்கிட்டான், ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டான்னு சொல்லும்போது, ஆனா அது ஒரு எத்தனை இல்ல. அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்குனதுக்கும் ஆசீர்வாதத்தை வாங்குனதுக்கும் முக்கியமான காரணம்னா ஆண்டவர் மேல அவர் பெற்றிருந்த அந்த ஆசீர்வாதத்தின் மேல வச்சிருக்கிற வாஞ்சை, ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த வாஞ்சையினாலதான் அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை சான்ஸ் கிடைக்கும் போதும் புடுங்கிட்டாரு. அதே மாதிரி ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது போய் ஆசீர்வாதத்தை. ஆனா அந்த ஆசீர்வாதம்ங்கிறது பொண்ணோ பொருளோ அதை குறித்து ஒரு ஆசீர்வாதத்தை அவர் எதிர்பார்க்கல. அவர் அந்த மாதிரி ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதத்தை தான் அவர் எதிர்பார்த்தாரே ஒழிய அந்த மாதிரி ஏன்னா வெறும் கோலும் தடியுமா தான் அவர் புறப்பட்டு போனாரு. அவங்க அப்பாவோடைய அந்த ஆஸ்தி எல்லாம் நமக்கு வேணும்ன்றதெல்லாம் அவருக்கு நினைவே இல்லை. அவர் அதெல்லாம் இல்லாம தான் அவர் கோலும் தடியுமா போனாருன்னு நம்ம பாக்குறோம். அப்போ அவர் அந்த ஆசீர்வாதத்து மேல அவர் வாஞ்சையா இருந்திருக்கிறாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி பாருங்க, ரோமர் 9:13 வாசிக்கலாம். யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதா நம்ம பாக்குறோம். அந்த இடத்துல ஏசாவை ஏன் வெறுக்கிறாருன்னு ஒண்ணு பார்த்தா, அவனுக்கு இருந்த ஒரு அசட்டை, ஒரு கூலுக்காக சேஷ்டபுத்திர இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்ற ஒரு அசட்டைத்தனம் அவனுக்கு இருந்தது. இன்னொன்னு பார்க்கலாம், எபிரேயர் 12:16 வாசிக்கலாம். இந்த சீர்கெட்டவனாகிய ஏசாவை போல இருக்காதீங்கன்னு சொல்லி அந்த இடத்துல போடப்பட்டிருக்கும். அப்போ சீர்கெட்டவன் சொல்லிட்டு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டவனாக தான் அவன் ஏசா இருந்தான். ஆனா யாக்கோபு ஆண்டவர் மேல பயபக்தியாக பற்றுதலாக இருந்தான்னு பாக்குறோம். இன்னொன்னு அவர் அங்க போய் லாபான் கிட்ட போய் அவ்வளவு தூரம் வேலை செஞ்சு எல்லாம் பண்ணிட்டு வரும்போது கோலும் தடியுமாக நான் போனேன். ஆனா திரும்ப வரும்போது இரு பரிவாரமோடு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு தூரம் சொல்றாருன்னு பாக்குறோம். அதே மாதிரி பார்த்தா ஆதியாகமம் 31:24 வாசிக்கிறான். அவன் திரும்பி வரும்போது ஆண்டவர் லாபான் கிட்ட போய் நீ நன்மையானதுதான் அவங்ககிட்ட பேசணும், தீமையானதை நீ அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பார்த்தா யாக்கோபுக்காக லாபான் கிட்ட அவர் பேசுறத பாக்குறோம். அப்புறம் அதே 32:10 வாசிக்கிறோம். அவர் நான் கோலும் தடியாம போனேன், இரு பரிவாரங்களோடு நான் வருகிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பாக்குறோம். அதே 32 21 22 வாசிக்கலாம். அவர் என்ன சொல்வாருன்னா, தனித்து போய் அந்த யாப்போக்கு அப்படிங்கிற ஆற்றுக்கு அந்த பக்கம் போய்
அவர் வந்து எல்லாத்தையும் முன்னாடி, ஏன்னா ஏசா வந்து எதிர்கொண்டு வரான்னு சொல்லி பயந்துட்டு எல்லாத்துக்கும் முன்னாடி அனுப்பிச்சுட்டு இவர் தனித்திருந்து அந்த இடத்துல என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறத பாக்குறோம். அவர் தனித்திருந்து அந்த இடத்துல ஒரு புருஷன் வந்து அவரோட போராடும் போது இவர் போராடி என்னை ஆசீர்வதித்தாலுள்ளே நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போராடுகிறதை பாக்குறோம். அவர் அவ்வளவு தூரம் அவர் வந்து போராடுறாரு. அதுல வந்து அழுகை அந்த ஆதியாகமத்துல வந்து யாக்கோபு வந்து அழுத காரியம் வந்து அந்த இடத்துல இருக்காது. அவர் வந்து போராடினார் மட்டும்தான் போட்டிருக்கு. நமக்கு அது மட்டும்தான் தெரியும். ஆனா ஓசியா 12ஆம் அதிகாரம் 3, 4 அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க யாராவது. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3, 4 யாராவது வாசிக்கிறீங்களா? ஓசியா 12ஆம் அதிகாரம் 12ஆ? 12ஆம் அதிகாரம் 3, 4 வாசிங்க சிஸ்டர். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரருடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். அங்க பாருங்க என்னன்னு போட்டிருக்குது. அவன் அழுது அவரை நோக்கி கெஞ்சினான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா வந்து நம்ம ஆதியாகமத்துல அதை குறிச்சு வாசிக்க மாட்டோம். இங்க அப்படி போட்டிருக்கு. அப்போ அவர் வந்து அழுது கெஞ்சினார் அப்படின்னு பாக்குறோம். அந்த இடத்துல வந்து அவன் நீ வந்து ஆண்டவரோடும் மனுஷரோடும் போராடி போராடி வந்து மேற்கொண்டாயின்னு சொல்லி அவர் பேரை வந்து இஸ்ரவேல்னு சொல்லி மாற்றுறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க அவர் அழுது வந்து கெஞ்சினாரு. ஆசீர்வாதத்தாலோடய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சி வந்து அழுதாருன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. அந்த கெஞ்சல் அழுகைக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கும் வண்ணமாக அவர் பேரை வந்து இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி மாற்றுறதான்னு பார்க்கிறோம். ஆனா வந்து அவர் வந்து எத்தனை சொல்றோம். ஆனா லாபான் கிட்ட போய் வேலை செய்யும் போது அவர் உண்மையுள்ள ஒரு ஊழி ஊழிக்காரனா இருந்துதான் அந்த இடத்துல அவர் வேலை செஞ்சிருக்கிறாருன்னு பாக்குறோம். ஆண்டவர் அவரோடு இருந்து அந்த ஆட்டு மந்தைகள் எல்லாம் வந்து பெருகும்படி ஆண்டவர் செய்தார் நம்ம பாக்குறோம். அப்போ அதே மாதிரி பாருங்க என்னாகமம் 24:1 இஸ்ரவேல்னு பேர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஜனக்கூட்டம் எல்லாத்துக்குமே அவருடைய பேர் தான் வந்திருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள். அவருடைய கோத்திரம் அந்த 12 கோத்திர பிதாக்களையும் வந்து அவர் பெற்றெடுத்தாருன்னு பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த கோத்திரத்தையே சார்ந்துதான் நம்ம வந்து அப்படியே பைபிள் ஃபுல்லா வந்துட்டு இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டு அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்லிட்டு 24 என்னாகமம் 24:1 படிக்கலாம். அதே போல பாருங்க வெளிப்படுத்தின 7ஆம் அதிகாரத்துல பூரா அந்த அவங்களுடைய கோத்திரத்தின் பிதாக்களுடைய பேர்கள் போட்டு அவங்க வந்து இந்த கோத்திரத்தை 1,44,000 பேர் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட முத்திரை பதிக்கப்பட்டவர்கள்னு வரும்போது இந்த இஸ்ரவேல் இந்த கோத்திரத்தாருடைய பேர் தான் அங்க எழுதப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விரிக்கும் அதாவது வந்து அந்த பரம் தாய் வந்து இஸ்ரவேலை வந்து அவர் ஆசீர்வதித்தார். ஆண்டவர் வந்து ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அதே போலதான் பாருங்க நாம கூட ஆண்டவர் வந்து விடாம பற்றி கொள்ளும்போது எந்த காரியமாக இருந்தாலும் ஆண்டவரே நீங்க இதை கொடுத்தே தான் ஆக வேண்டும் ஆண்டவரே. நீங்க இதை செய்யுங்க. என்ன தடைனாலும் செய்யுங்க நீங்கன்னு சொல்லி அந்த அவர் அழுகை கெஞ்சினான்னு சொல்லி போட்டிருக்காரு. அந்த மாதிரி அழுது கெஞ்சி போராடி போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்து நம்மை வந்து அவர் வந்து கண்டிப்பா நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த அதாவது நாம நினைப்பதற்கும் வேண்டிக்கும் அதிகமாய் நமக்கு செய்கிற தேவன். அந்த நினைப்பதுக்கு அதிகமா வந்து அவர் வந்து செய்வார். அவர் வந்து கெஞ்சி இது பண்ணாரு. அவர் கடைசி வரைக்கும் பாருங்க அவர் வந்து அந்த யாக்கோபின் சந்ததி ஃபுல்லா வந்து ஆசீர்வதிச்சாருன்னு பாக்குறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க அண்ணன் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச காரியம் அன்னாள். அன்னாளுடைய அழுகை. அவ வந்து 1 சாமுவேல் 1:10 பார்க்கும்போது அவ மனம் கசந்து மிகவும் அழுகிறாள். எவ்வளவோ போராட்டம். அவள் நிந்திக்கப்பட்டா. பேச்சுகள் அவளை வந்து அவளுடைய அஹ் முதல் அந்த மனைவி வந்து அவ்வளோ இது அசிங்கமா கேவலமா அவ பேசும்போது அவ மனம் கசந்து அழுது அந்த 15வது வசனத்துல வாசிக்கலாம். அவ இருதயத்தை வந்து ஊற்றி வந்து ஆண்டவர்ட்ட வந்து ஜெபிக்கிறான்னு பார்க்கிறோம். அதாவது வந்து அப்ப வந்து 17ஆம் வசனத்துல படிக்கலாம். உன் வந்து விண்ணப்பத்துக்கு வந்து அவர் வந்து கட்டளையிடுவார்னு சொல்லி ஏலி வந்து அங்க சொல்றதா பார்க்கிறோம்.
உன் விண்ணப்பத்தை கேட்டு அதுக்கு வந்து ஆண்டவர் வந்து உனக்கு கட்டளையிடுவார். நீ சமாதானமா போ அப்படின்னு நாங்க சொல்றத பார்க்கிறோம். அதாவது கண்ணீரை விட்டு அவ அழுது மிகவும் மனங்கசந்து அழுது தன் இருதயத்தை முழுவதும் ஊற்றி விட்டாள் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதற்கு ஆண்டவர் ஈடாக அவர் சாமுவேல் என்னும் ஒரு தீர்க்கதரிசியை வந்து அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டவளுக்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு? சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை வந்து கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுக்கப்புறமும் கூட 3 ஆண் பிள்ளைகளையும் 2 பெண் பிள்ளைகளையும் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவ பொருத்தனையை வந்து நிறைவேற்றக்கூடியவளாக இருந்தாள் என்று நமக்கு தெரியும். எல்லாம் அந்த அன்னாளுடைய காரியம் வந்து நமக்கு தெரியும். அதாவது வந்து அந்த சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வந்து வாசிக்கலாம். எக்காலத்திலும் வந்து கர்த்தரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள் சொல்லி. அதே மாதிரி தன்னுடைய இருதயத்தை ஃபுல்லா வந்து ஊற்றி ஜெபிக்கிறவளாக வந்து காட்டப்பட்டாள். அந்த கண்ணீரை வந்து ஆண்டவர் அவர் கண்டு அவளை ஆசீர்வதித்தாள் என்று பார்க்கிறோம். சங்கீதம் வந்து 113ல வந்து 7, 8, 9ல வாசிச்சா அவ அதுல போட்டிருக்கும். சிறியவனை வந்து புழுதியிலிருந்து எடுத்து ஏழையை வந்து எளியவனை வந்து குப்பையிலிருந்து தூக்கி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்கிறவர்னு போட்டு கடைசி வசனத்துல மலடியை பிள்ளத்தாச்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறான். இந்த சங்கீதம் 113 வந்து மேல யார் எழுதுதுன்னு போடப்படல. மேபி நான் நினைக்கிறேன் இந்த அன்னாளுடைய அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய அந்த நன்றி சொல்லி அவ ஆண்டவர துதிச்சு பாடுறா பாருங்க. அந்த பாட்டுல இருக்கிற சில வரிகள் தான் இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்ப மேபி வந்து அது அன்னாளுடைய அந்த சங்கீதமா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அத பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த மாரி வந்து அதுல போடப்பட்டிருக்கு. அதாவது பிள்ளத்தாச்சியை வந்து அ அ மல்லடியை பிள்ளத்தாச்சியாக்கி வீட்டிலே வந்து குடியிருக்க பண்ணுகிறார்ன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கும். அப்ப ஆண்டவர் வந்து அவளை ஆசீர்வதித்து அவள் வந்து மலடியை வந்து பிள்ளத்தாச்சியாக்கி அவளுக்கு சாமுவேலை கொடுத்தார்ன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட அநேக காரியங்கள்ல நம்முடைய கண்ணீரை ஊற்றி நம்ம வந்து இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கும் போது கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்துட்டு அதற்கு வந்து நம்ம நினைக்கிறதுக்கு அதிகமா அவ எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் வந்து ஒரு சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி கொடுப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டவர் அவளை ஆசீர்வதித்து அந்த சாமுவேல் மூலமாக அவர் எத்தனையோ வந்து அந்த ராஜாக்களுக்கெல்லாம் வந்து அவன் அபிஷேகிக்கும்படியாக அவர் வந்து கிருபை செய்தார்னு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவரும் நியாயாதிபதியாகவும் இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்று நாம் வந்து வேதத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்தது பாருங்க, நமக்கு எல்லாம் வந்து கண்ணீரோட இது ஜெபம் அதுன்னு சொல்லும் போதே சங்கீதங்கள் தான் ஞாபகம் வரும், தாவீது தான் ஞாபகம் வரும். அதே மாதிரி பாருங்க 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கலாம். அதுல வந்துட்டு இந்த சிக்லாக்க விட்டுட்டு தாவீது வந்து வேற இடத்துக்கு போயிருப்பாரு. திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த சிக்லாக்க வந்து அமலேக்கியர்கள் பிடிச்சு அக்கினியாலான அந்த நகரத்தை முழுக்க சுட்டெரிச்சு அவர்களுடைய பிள்ளைங்களை பெஞ்சாதிய மக்களை எல்லாம் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போயிருவாங்கன்னு பாக்குறோம். அந்த 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கலாம். பெலன் இல்லாமல் போகும் மட்டும் என்ன செஞ்சாங்களாமா எல்லாரும் அழுதாங்க. தாவீதும் அந்த மக்களும் வந்து அழுதாங்கன்னு பார்க்கிறோம். அவ்வளவு வந்து அழுகுறாங்க. வெள்ளம் இல்லாமல் போகும் மட்டும் வந்து அழுதார்கள் என்று பார்க்கிறோம். ஆனாலும் வந்து அதுக்கப்புறம் பாருங்க 6ஆம் வசனத்துல தாவீது மேல கல்லெறியும்படியாக வந்து எல்லாம் எழுப்பி நிக்கிறாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யறான்? கர்த்தருக்குள் வந்து தன்னை வந்து திடப்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். அவ்வளவு அழுது ஆண்டவர்கிட்ட வந்து தன்னை வந்து திடப்படுத்தி கொண்டான்னு பார்க்கிறோம். 8ஆம் வசனத்துல வந்து 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நான் என்ன செய்யட்டும்? அந்த தண்டைய வந்து நான் வந்து தொடர்ந்து போகட்டுமா? அப்படின்னு கேட்கும்போது, "நீ போ. நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய்" என்று அந்த அழுகைக்கு பதிலாக ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அதே மாதிரி அந்த 19வது வசனத்துல பார்க்கலாம். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் வந்து தாவீது வந்து திருப்பிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் அழுகுறான். பலன் இல்லாம போக மட்டும் அழுகுறான். அழுதாலும் வந்து தன்னை வந்து கர்த்தருக்குள் வந்து தன்னை வந்து திடப்படுத்திக் கொண்டான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய வந்து சங்கீதங்கள்ல பார்த்தா அவர் சொல்லுவாரு, சங்கீதம் 6:6ல கண்ணீரால் என் படுக்கையை வந்து நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கண்ணீர் வந்து எனக்கு உணவாயிற்று. நிறைய சங்கீதத்துல பார்த்தா நிறைய கண்ணீரை பத்தி தாவீது வந்து நான் கண்ணீரோட இருக்கேன் அப்படின்னா அவ்வளவு ஒரு போராட்டம். எத்தனையோ போராட்டம். சவுல் மூலமா போராட்டம், தன்னுடைய மகன் மூலமா போராட்டம். இப்படியான 30ஆம் அதிகாரத்துல பார்த்தா அமலேக்கியர்கள் வந்து இப்படி பல போராட்டங்கள் மத்தியில கூட ஒவ்வொரு முறையும் வந்து கர்த்தருக்குள் அவன் வந்து திடப்படுத்திக் கொண்டே வருகிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல
நம்மள வந்து எந்த போராட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம பலன் இல்லாம போகும்போது நம்ம அழுகக்கூடிய சூழ்நிலை, மூச்சு இறைக்க நம்ம அழுகக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவனை சார்ந்து கொள்ளும்போது, நம்ம சார்ந்து கொண்டு வந்து அவர்கிட்ட ஜெபிக்கும் போது கண்டிப்பா வந்து தேவன் வந்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த இடத்துல ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே அடுத்தது பாருங்க, நமக்கு தெரிஞ்சவர் தான். கண்ணீர்ன்னு சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சவர் யாருன்னா எசேக்கியா. எசேக்கியா வந்து அவரு யூதாவின் ராஜா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்துல 2, 3 வசனங்கள நம்ம படிக்கும்போது, ஹல்லேலூயா. யாராவது வாசிக்க முடியுமா? 2 ராஜாக்கள் இரு 2 ராஜாக்கள் 20. 20ஆம் அதிகாரம் இருக்குங்க. வசனம் அதுல சொல்லு. இல்ல 18ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, மேடைகளை அகற்றி, சிலைகளை தகர்த்து, விக்கிரத்தோப்புகளை வெட்டி, மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபங்காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான். அதுக்கப்புறம் பாருங்க எல்லாத்தையும் தகர்த்து போட்டான். அதுல கீழ அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் பேரில் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை. அந்த அளவுக்கு வந்து அந்த விக்கிரக தோப்புகள் எல்லாத்தையும் வந்து அவன் வந்து எடுத்து போட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். அதாவது ஆண்டவருக்கு ஒரு பிரியமாக வந்து ஒரு ராஜாவாக அவர் இருந்திருக்கிறான்னு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அதுக்கப்புறம் அவங்க மகன் மனாசே கூட அவனும் வந்துட்டு விக்கிரகங்கள் தோப்புக்கு விக்கிரகங்களை வந்து வணங்கினான்னு பார்க்கிறோம். ஆனா இவர் வந்து எல்லாவற்றையும் வந்து தகர்த்து போட்டார்ன்னு பார்க்கிறோம். அந்த 20ஆவது அதிகாரத்துல வரும்போது அவருக்கு ஒரு நோய் வந்துடுது. அப்ப என்ன சொல்றாரு ஏசாயா சொல்றாரு, நீங்க வந்து மரித்து போய் விடுவாய் அப்படின்னு சொல்லும் போது இசைக்கு என்ன பண்றாரு பாருங்க. 2, 3 வாசிங்க. 20ஆம் அதிகாரம் 2, 3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். இங்க பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுதான். அது மட்டும் இல்ல, அவன் சொல்றான் பாருங்க, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதையே செய்தேன். அதான் முதல்ல நம்ம 18ஆம் வசனம் படிச்சோம். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை அவன் செய்தான். அதுக்கு வந்து அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் இப்படிலாம் இருந்தேனே, நீங்க என்னை எண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது வந்து மிகவும் அழுது. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவர் வந்து தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன். அதுக்கப்புறம் தான் நமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். வந்து அவருடைய ஆயுசு நாட்களை வந்து அவர் பெருக செய்த 15 வருடங்களை வந்து அவர் கூட்டி கொடுத்தாருன்னு பார்த்தோம். அந்த 15 வருடங்களுக்கு இடையில தான் அவர் வந்து அவர் ஒரு குமாரனை பெறுகிறார் என்று பார்க்கிறோம். நிறைய வந்து அந்த யுத்தத்தில் எல்லாம் வந்து ஆண்டவர் வந்து அவருக்கு வெற்றி எல்லாம் வந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா வந்து மிகவும் அதாவது சுவர் பக்கமா திரும்பிட்டு ஆண்டவர்கிட்ட நோக்கி வந்து அழுகும்போது ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து ஒரு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, நாம் கூட ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஏதாவது காரியம் செய்யாம ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து நாம் வந்து அவரிடத்துல ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து நம்முடைய ஆயுசு நாட்களை வந்து பெருக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், உடல் ரீதியா வந்து நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கிற சரீரத்துல. ஆனாலும் வந்து நாம வந்து ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நடந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி செய்து அவருக்கு பிரியமானது செஞ்சு நம்ம கேட்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் வந்து நமக்கு பதிலளித்து நம்முடைய ஆயுசு நாட்களை வந்து அவர் பெருக செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டு நிறைய கண்ணீர் இன்னும் பார்க்கலாம். ஆனா வந்து அதுக்கெல்லாம் நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, நமக்கு நேரம் பத்தாது. 6ஆம் இதுல பார்க்கலாம், நாயின் விதவை குறிச்சு நம்ம பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இருக்குங்க. அதுல வந்துட்டு நாயின் விதவை வந்து தன்னுடைய மகன் வந்துட்டு அவ வந்து விதவை, மகன் வந்து மரித்து போனான். அப்ப வந்து அந்த இடத்துல வந்து அவ அழுதான்னு வந்து போடப்படவே இல்லை.
கண்ணீர் விட்டு அழுதா, கண்ணீர் சிந்துனா அழுதான்னா போடப்படல. ஆனா இயேசு அந்த வழியா போகும்போது அதை பார்த்துட்டு கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்போ அழாதேன்னு சொல்றாரு அந்த இடத்துல. ஆனா அழுதான்னு சொல்லி அங்க போடப்படல. ஆனா ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு அவ எவ்வளவாய் வந்து வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியுது. அவள் மனதுருகி அழாதே என்று சொல்லி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது வந்துட்டு ஒரு ஒரு விதவை தாய் வந்து ஒன்றுமில்லாமல் அவள் கஷ்டப்படுகிற அழுகையை பார்த்து மனதுருகுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீருக்கும் அவரு மனதுருகக்கூடிய தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதே மாதிரி லூக்கா 8ஆம் அதிகாரத்துல பார்த்தா 52ஆம் யவீருவின் மகள் அங்க 12 வயது மகள் மரித்து போகிறா. அப்ப அந்த இடத்துல போய் அங்க அழுகிறவங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அழாதேயுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் என்ன செய்யறாரு, அவளை வந்துட்டு யவீர்ட்ட சொல்வாரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு போய் அவரை வந்து உயிரோடு வந்து எழுப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி அங்கேயும் பார்த்தா அழுதுட்டு இருக்கிறவங்களை பார்த்து அழாதேயுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது லூக்கா 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 36ல இருந்து 58 50 வரைக்கும் படிக்கும்போது ஆண்டவர் வந்து ஒரு பரிசேயன் சீமோன்கிற பரிசேயன் வீட்டுல போய் சாப்பிடுறதுக்கு போறாரு. அந்த இடத்துல வந்து பாவியான ஒரு ஸ்திரீ என்ன பண்றா, அவர்கிட்ட வந்து அவருடைய பாதத்தை வந்து கண்ணீரால கழுவி தன்னுடைய தலைமயிர்னால துடைக்கிறான்றது நமக்கு தெரியும், அதை பாக்குறோம். அப்ப வந்து அவர் என்ன செய்யறாரு ஆண்டவர் பாருங்க, அந்த அதே லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனத்துல சொல்றாரு, அவளை நோக்கி உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதுக்கப்புறம் 50வது வசனத்துல ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ. அந்த இடத்துல பாருங்க, அவ பாவத்துக்காக வந்து தன்னுடைய பாவத்துக்காக அவ வந்து என்ன செய்யறா, ஆண்டவருடைய பாதத்துல வந்து அமர்ந்து அங்க வந்து அவர் கண்ணீரை சிந்தி அழுகிறான்னு பாக்குறோம். அப்ப அவருடைய பாவத்தினால அவன் மனங்கசிந்து அந்த இடத்துல அழுகும் போது அவர் அந்த பாவத்தை மன்னிச்சு அந்த இடத்துல வந்து அவர் ரட்சிப்பை கொடுத்தாரு பாக்குறோம். நாம கூட நிறைய காரியங்கள்ல நாம் சரியா சின்ன சின்ன பாவங்கள் செய்வோம். ஏதோ ஒரு கோபம் கூட நமக்கு பாவம் தான். எரிச்சல் படுறதோ இல்ல மத்தவங்களை பத்தி தேவையில்லாம இந்த காரியங்கள் நிறைய இருக்கும். அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இருக்கும்போது நம்ம அந்த பாவத்தை உணர்ந்து நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜெபிக்கும் போது அந்த பாவத்தை வந்து அவர் மன்னிக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். நம்மளுடைய கண்ணீரை கண்டு அது வந்து மன்னிக்கக்கூடியதா இருக்கிறார். நம்ம நம்ம ஒரே காரியம் ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து நம்ம கண்ணீரை ஊற்றி வந்து ஜெபிக்கக்கூடியவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, அவர் உயிர்த்தெழுந்து வந்த போது மரியாளை பார்த்து, ஸ்திரியே ஏன் அழுகிறாய்ன்னு கேட்டார். ஆண்டவர் வந்து அந்த கண்ணீர் எந்த இடத்துல எல்லாம் கண்ணீர் சிந்தினாங்களோ அந்த இடத்துல எல்லாம் அவர் வந்து மனதுருகி வந்து அந்த இடத்துல செயல்படுறத பார்க்கிறோம். ஸ்திரியே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த இடத்துல தன்னை வெளிப்படுத்துறாரு. அழுதுட்டே இருக்கிறாளேன்னு சொல்லி அவர்னால பொறுக்க முடியல. அவர் தன்னை வந்து அந்த இடத்துல வந்து வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல பார்க்கிற முக்கியமா பேதுரு எடுத்துட்டோம்னா மத்தேயு 28:75வது வசனத்துல அவன் மனம் கசந்து அழுதான்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 3 தரம் மறுதலிச்சிட்டாரு. ஆண்டவர் சொன்ன மாதிரி 3 தரம் மறுதலிச்சதுக்கு அப்புறம் அது உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, மனம் கசந்து வந்து அவர் அழுகிறாருன்னு பாக்குறோம். அந்த மனம் கசந்து அழுததுக்கு அப்புறம் பாருங்க, அதே மாதிரி ஆண்டவர் வந்து சிலுவையில அறையறாங்க, எல்லாம் முடியுது. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அம்மா பிரேயர் எப்போ முடிக்கும்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அம்மா எப்போ பிரேயர் முடிக்கும்? கேக்குதா? மற்றவங்களுக்கு கேக்குதா? கேட்கலம்மா, கேட்கல. கேட்கல. நெட்வொர்க் ப்ராப்ளம். சிஸ்டர் கேக்குதுங்களா சிஸ்டர்?
இப்ப கேக்குது சிஸ்டர். அது இடையில வைஃபை கட் ஆயிடுச்சு சிஸ்டர். ஓகே இப்ப ஓகே நார்மல் சிஸ்டர். நார்மல் நெட்வொர்க் வந்துட்டேன். ஓகே சிஸ்டர் ஓகே எதுல கட் ஆச்சுங்க சிஸ்டர்? கடைசியா நான் சொன்னது எதுல சொன்னீங்க சிஸ்டர் டக்குன்னு? இப்ப யார பத்தி நடக்குது? இவங்க தானே அந்த பேதுரு மானங்க பேதுரு. செஞ்சாள். பேதுரு. ஆமா ஆமா ஆமா. ஆமா, பேதுரு தான், அதுக்கப்புறம் அந்த இல்ல யோவான் இப்போ 21வது லாஸ்ட் 1 அதிகாரம். மினிட் தான் சிஸ்டர் கேட்கல. அது வரை கேட்டது. அதான் அந்த யோவான் 21 தானே சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன். யோவான் 21 கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சிஸ்டர், இப்ப கேக்குது. இல்லையா? அப்ப பாருங்க, அவர் உயிர் தெழுந்த உடனே பேதுருவை போய் சந்திக்கிறாரு. அப்ப யோவான் 21ல பார்த்தா அவர் மீன் வந்து அகப்படல அப்படின் போது ஆண்டவர் சொல்றாரு, வலதுபுறமாக வலையை வீசு அப்படின்னு சொல்றாரு. முதல்ல எப்படி பேதுருவை சந்திக்கும் போது சொன்னாரோ அதே மாதிரி சொல்றாரு. அங்க போய் 153 பெரிய மீன்களை வந்து அவன் பிடித்தான் என்று பாக்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது அவன் மனங்கசந்து அழுத போது ஆண்டவர் வந்து அவனை வந்து தேடி வருகிறார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே யோவான் 21 15ஆம் வசனத்திலிருந்து 17 வரைக்கும் நம்ம படிக்கும் போது அந்த இடத்துல ஆஹ் யோ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, என்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறாயான்னு சொல்லிட்டு 3 முறை கேட்பாரு. அந்த 3 முறையும் பேதுரு என்ன சொல்லுவாருன்னா, என் ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லுவார். ஆமாண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்ப என் ஆடுகளை மேய்ப்பாயாக 3 முறை அவர் சொல்றாரு. இந்த 3 முறை அவர் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, 3 முறை வந்து மறுதலிச்சாரு. அந்த இடத்துல ஒரு நெகட்டிவ். ஆனா இந்த இடத்துல அவர் அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் அவங்ககிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக, பேதுருவை குறிச்சு ஒரு பாசிட்டிவ் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல 3 முறை அவர் கேட்கிறாரு. 3 முறையும் வந்து அவன் மறுதலிக்காம, நான் செய்யறேன் ஆண்டவர், அன்பா இருக்கிறேன் அப்படிங்கும்போது, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி அந்த இடத்துல நம்ம வந்து அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வந்து பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அப்புறம் தான் வந்து பேதுரு வந்து எழும்பி பேசினான்னு கிடையாது. அப்போஸ்தலர் முதல் அதிகாரத்திலேயே பேதுரு வந்து எழுந்து வந்து அந்த இடத்துல எல்லாரும் வந்து 120 பேர் கூடி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பேதுரு வந்து எழுந்து நின்று வந்து அங்க பேசினார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். நீங்க வேணா படிச்சு பாருங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவர் எழுந்து நின்று பேது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல. அந்த இடத்துல அவர் பேசுறாரு. அந்த இடத்துல அப்ப வந்து பரிசுத்த ஆவியை அவர் பெறல. ஆனாலும் வந்து அந்த இடத்திலேயே வந்து அவர் பேசுகிறாரு என்று பார்க்கிறோம். அதே மாதிரி 2ஆம் அதிகாரத்துல வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அவர் போல்டா வந்து அவ்வளோ தைரியமா வந்து இருந்துச்சு. சத்தமிட்டு வந்து பேசுறாருன்னு பார்க்கிறோம். உரத்த சத்தமாய் வந்து அவர் பேசுறாருன்னு பார்க்கிறோம். அந்த 2ஆம் அதிகாரத்துல பார்த்தாக்க அவர் பேசினதை கேட்டு வந்து 3000 பேர் வந்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்துல பார்த்தா 5000 பேர் வந்து பேதுருவுடைய பேச்சை கேட்டு ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா அவருடைய ஊழியம் வந்து அவ்வளோ அவ்வளோ ஒரு பெரிய ஊழியமா இருக்கும். 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா சப்பானியை வந்து வந்து எழுந்து நடக்கும், இயேசுவின் நாமத்தினால் நடன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்துல வந்து 13ஆம் வசனத்துல பாருங்க, ஒரு முக்கியமா பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். அவங்க ஆச்சரியப்படுறாங்க, என்ன இவன் படிக்காதவனாச்சே, ஒரு பேதமையானவனாச்சே, இவன் இப்படி இவ்வளவு தூரம் பேசுறாங்களேன்ட்டு. அவங்க அவ்வளவு தூரம் வந்து அதுக்கு முன்னாடி 8ஆம் அதிகாரத்துல வசனத்துல பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பாருங்க எவ்வளவு தைரியமா சொல்றான் பாரு, அதிகாரிகளே, மூப்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா அந்த இடத்துல வந்து போல்டா பேசுறான். இந்த நாமத்தை நீ சொல்லாதேன்னு சொல்லும்போது தைரியமா, இல்ல நான் கண்டிப்பா அந்த நாமத்தை சொல்லுவேன்னு சொல்லி போல்டா பேசுறாருன்னு பாக்குறோம். ஆண்டவர் பேதுருவை அவ்வளவாய் வந்து அதுக்கப்புறம் வந்து எடுத்து பயன்படுத்தி ஒரு ஒரு சொப்பனத்தை கொடுத்து புறஜாதி மத்தியில நீ போய் ஊழியம் செய்யணும்னு சொல்லி சொல்றாரு. அந்த அளவுக்கு வந்து பேதுருவை வந்து அவர் எடுத்து பயன்படுத்துகிறார் என்று பாக்குறோம். நிறைய வந்து அவங்க அவ்வளவு தூரம் வந்து சிறைச்சாலையில் அடைப்பட்டு அந்த சிறைச்சாலையிலிருந்து வெளியே கூட்டிட்டு வராரு. அவ்வளவு தைரியமா வந்து அவர் பேசினாருன்னு பாக்குறோம். பேதுரு வந்து நிருபங்களை கூட எழுதியிருக்கிறாருன்னு பாக்குறோம். கடைசியில பார்த்தாக்கா அவர் வந்து ரத்த சாட்சியாய் வந்து அவர் மரிச்சாருன்னு பாக்குறோம். ரத்த சாட்சியாக வந்து ரோம்ல வந்து தலைகீழாக வந்து சிலுவையில் தொங்க விடப்பட்டு ரத்த சாட்சியாக வந்து அவர் மரித்தார்னு பேசுறோம்.
ஹல்லேலூயா. அவருடைய அந்த என்ன சொல்றது அற்புதங்கள், எத்தனை அடையாளங்கள், அவருடைய எதிர்த்து பேசுனது, அவருடைய பிரசங்கங்கள், போல்டா பேசுனது, அவருடைய உருமாலைகள் எல்லாம் கொண்டு போய் போட்டப்ப கூட நிறைய பேர் வந்து அது சுகமடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியாக ஆண்டவர் வந்து பேதுரு வந்து எடுத்து பயன்படுத்தினார் பார்க்கிறோம். அதுக்கு அவரை வந்து மனம் கசந்து அவர் வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டமேன்னு மனம் கசந்து அழுதாரு. ஆண்டவர் வந்து அவரை வந்து எடுத்து பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். நாம கூட வந்து நிறைய காரியங்கள்ல வந்து நம் மனம் கசந்து நம்ம வந்து ஆண்டவருக்கு எதிரான நிறைய காரியங்களை பேசியிருக்கலாம். என்ன எப்படி ஆண்டவர் நம்மளை இப்படி பண்ணிட்டாரு, இந்த காரியத்துல என்ன இப்படி செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாரு, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுக்கிற காரியங்கள் நிறைய இருக்கும். ஆனா நம்ம அதை குறிச்சு நம்ம மனங்கசந்து உண்மையா அழிக்கும் போது நம்மை தேடி வருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடி வந்து நம்மளை பயன்படுத்தக்கூடிய தேவன், ஊழியத்தின் பாதையில வந்து நம்மளை கொண்டு போய் அவரு வழி நடத்தக்கூடிய தேவனா இருக்கிறார் தேவன் அவர்களே. ஹல்லேலூயா. அதுக்கடுத்து நம்ம பவுலை பத்தி பேசாம இருக்க முடியாது. பவுலுடைய ஊழியத்துல பார்த்தா அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, அவன் என் நாமத்தின் நிமித்தமா எவ்வளவாய் பட வேண்டும் சொல்லி நான் வந்து அவனுக்கு காண்பிப்பேன்னு சொல்லுவார். அவர் வந்து இஸ்ரவேலுக்குள்ளும் புறஜாதிகளுக்குள்ளும் வந்து அவர் வந்து என்னோட நாமத்தை வந்து அறிவிப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் அங்க சொல்றதா பார்க்கிறோம். அவர் பவுலை வந்து ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டார். அதுல வந்துட்டு 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் எடுத்து யாராவது வாசிங்க. 2 கொரிந்தியர் 11, 23, 28. 2 கொரிந்தியர் 11 2 கொரிந்தியர் வாசிக்கிறீங்களா? 11 23 28 வரைக்கும் சிஸ்டர். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன். யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிப்பட்டேன். 3 தரம் மிலாறுகளால் அடிப்பட்டேன். 1 தரம் கல்லறி உண்டேன். 3 தரம் கப்பல் சேதத்தில் இருந்தேன். கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன். அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும், வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும், தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. அல்லேலூயா. பாருங்க அவர் எவ்வளவாய் வந்து அந்த இடத்துல அவர் பாடுபட்டதை குறிச்சு நம்ம வந்து வாசிக்கிறோம். எப்படி எவ்வளவு பாடு அவர் அவரே சொல்றார், எவ்வளவெல்லாம் பாடுபட்டிருக்க. இந்த இடத்துல அவர் கண்ணீர் இல்லாம இருந்திருக்குமா? இத்தனை போராட்டத்துல ஒரு துளியாவது எந்த நேரத்திலயாவது கண்ணீர் கண்டிப்பா அவர் சிந்திப்பாரு. அதே அந்த அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல படிக்கணும், 19ஆம் வசனத்துல படிக்கலாம். அவர் சொல்றாரு, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை சேவித்தேன். மிகுந்த கண்ணீரோடும் வந்து நான் வந்து எத்தனையோ போராட்ட பிரச்சனைகள் மத்தியில யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும். அப்ப அந்த கண்ணீரோடுன்னு சொல்றாரு. அப்ப வந்து பவுல் அவ்வளவு பெரிய ஊழியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதன் மத்தியில வந்து அவர் கண்ணீரோடு இத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில வந்து கண்ணீரோடு அவர் வந்து ஊழியம் செய்ததை பார்க்கிறோம். அந்த கண்ணீருக்கு வந்து ஆண்டவர் பதில் கொடுக்காம இருந்திருப்பாரா? ஒவ்வொரு முறையும் வந்து நீ பயப்படாதே, அத 18ஆம் அதிகாரத்துல சொல்வார் அப்போஸ்தலர், பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ போய் அங்க ராயனுக்கு முன்பாய் போய் நில்லு, நான் உன்னோட இருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் வந்து அவர் தேர்ச்சி கொண்டே வருகிறது. அப்ப கடைசி வரை அவர் வந்து ஆண்டவர் வந்து தேர்ச்சி கொண்டே வந்திருக்க. எவ்வளவு போராட்டம் பிரச்சனைகள் மத்தியில கூட கடல் வழி அவர் கப்பல் பயணத்துல போகும்போது ஆண்டவர் அவரோட போல்டா பேசுறார். ஆண்டவர் எங்க கூட இருக்கிறாரு, நம்ம மறிக்க மாட்டோம். ஏன்னா நான் நாளைக்கு முன்னாள் ராயனுக்கு முன்பாய் நிக்கணும், கண்டிப்பா வந்து நம்ம மறிக்க மாட்டோம்னு சொல்லி அந்த இடத்துல போல்டா அவர் வந்து அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் போல்டா பேசுறார். ஆண்டவர் அவரோடு இருந்து அத்தனை போராட்டங்கள் மத்தியிலும் வந்து அவர் கூடவே இருக்கிறாருன்னு பாக்குறோம். இதுலயே கூட பாருங்க 28ஆம் வசனத்துல 2 கொரிந்தியர் சிஸ்டர் வாசித்தாங்க. அதுல பாருங்க, இவைகள் முதலானவைகளும் இல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் இருக்கு. இத்தனை பிரச்சனையை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, சபையை குறிச்சு வந்து எனக்கு என்ன வருதுதாமா உண்டான இருக்கிற கவலை வந்து என்னை வந்து நாள்தோறும் இருக்கிறது. சபையை குறிச்சு அவர் வந்து அவ்வளவு கவலைப்படுறாரு. ஒவ்வொரு சபைக்கு நிருபங்கள் எழுதுறாரு. சபையை குறிச்சு அவருக்கு வந்து
அதிகமான நெருக்கம் வந்து மனசுல அவ்வளவு கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அது மாத்திரமல்ல பாருங்க. உம் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல வாசிக்கலாம். அங்க பாருங்க அவரு போட்டிருக்கு, அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராய் இருக்கிறார்கள் சொல்லிட்டு, இதை நான் கண்ணீரோட சொல்கிறேன்னு சொல்லுவார். அநேகர் வந்து வேறு விதமா இருக்கிறாங்க, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வேதனைப்படுறாரு. கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறாங்களே. இவர் ஆரம்பத்துல எப்படி கிறிஸ்துவுக்கு விரோதமா இருந்தாரு. ஆனா ஆண்டவர் அவர் சந்திச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் சொல்றாரு, எல்லாரும் அநேகர் வந்து வேறு விதமா இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்கு வந்து சிலுவைக்கு பகைஞராக்குறாருன்னு சொல்லி கண்ணீரோடு அதை என்ன சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி சபையை குறிச்சும் அந்த ஆண்டவருக்கு எதிரா போனவங்களை குறிச்சும் வந்து அவருக்கு அவ்வளவு ஒரு பாரம் அவருக்கு இருக்குது. சபையை குறிச்சு ஒரு பாரம் இருக்குது. அதே போலதான் பாருங்க, இப்ப நமக்கு வந்து நமக்கு சபையை குறிச்சு ஏதாவது பாரம் இருக்குதா? நம்ம சபையில என்னென்னமெல்லாம் நடக்குது யோசனை பண்ணி பாருங்க. எத்தனை எல்லாம் வந்து என்ன கமிட்டி ஆகட்டும், அதுல ஒரு சண்டை பிரச்சனை, பண பிரச்சனை, சண்டை, சர்ச்சுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒருமனம் இல்லாம வந்து நீயா நானா, நீ பிரிவுனா நான் பிரிவுனாங்கிற மாதிரி ஒரு போராட்டம் பிரச்சனை. இது வந்து எல்லா சபைகளுக்குள்ளயும் எல்லாம் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா உண்மையா அது அந்த மாதிரி இருக்குது. அப்போ அந்த சபையை குறிச்சு நமக்கு வந்து மனசுல ஐயோ இந்த மாதிரி இருக்குதே, இது ஆண்டவருடைய சபையாச்சே, நம்ம இப்படி இருக்குதே சொல்லி அதுக்காக போராடி ஜெபிக்கக்கூடியவர்களா நம்ம இருக்கிறோமா? அதை நம்ம யோசனை பண்ணணும். இதுக்கப்புறமா வந்து நம்ம சபைக்காக அந்த சபை ஆண்டவருக்கு எதிராக இருக்கிறவங்களுக்காக வந்து இந்த வேறு விதமா நிறைய பேர் சபைக்குள்ளே பார்த்தா வேறு விதமா இருப்பாங்க. ஆவிக்கு வந்து நம்ம கேட்கிற படிக்கிறதுக்கும் பைபிள் படிக்கிறதுக்கும் மெசேஜ் கேட்கறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கும். உள்ள போய் கேட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்களுடைய காரியங்கள் வந்து வேறு விதமா இருக்கும். சிலுவைக்கு வந்து அவங்க பகைஞரா இருப்பாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை குறிச்சு நமக்கு பாரம் இருந்து பவுலை போல பாரத்தோடு கண்ணீரோடு வந்து நம்ம வந்து ஜெபிக்க கூடியவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் பார்த்தா பவுல் வந்து கடைசியில வந்து நீரோ மன்னனால் வந்து தலை துண்டிக்கப்பட்டு அவர் ரத்த சாட்சியா மரிச்சார் என்று பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் ஆண்டவருக்காக வாழ்ந்து அவர் மரிச்சார்ன்னு பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலும் வந்து கண்ணீர் இருந்தது என்று பார்க்கிறோம். அதுக்கு ஆண்டவர் வந்து பதில் கொடுத்து துணையாக நின்றார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே மாதிரி நாமும் கூட நமக்கு வந்து ஆண்டவரை குறிச்சு ஒரு பாரத்தோடு நம்ம ஊழியத்தை செஞ்சு நம்ம நமக்கு கண்ணீரோடு இருக்கும்போது கண்டிப்பா ஆண்டவர் வந்துட்டு நம்மை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா நான் ஒரு முக்கியமான ஒரு கண்ணீர், எல்லாத்துக்கும் இந்த கண்ணீரை பார்த்தோம். ஆண்டவருடைய கண்ணீர், ஏசப்பாவோட கண்ணீர். யோவான் 11:35 ஏசப்பா வந்து இயேசு கண்ணீர் விட்டார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். அது ஏன்னா லாசரு வந்து மரிச்சு போன அந்த இடத்துல வந்து ஆண்டவர் வந்து கண்ணீர் விட்டார். ஆனா அது ஏன் கண்ணீர் விட்டார்ன்னு சொல்லப்படல. ஒருத்தர் சொல்றாங்க மரியாள் வந்து அழுதுனால அதை பார்த்து வந்து ஆண்டவர் அவங்க மேல இருந்த ஒரு பாசத்தினால, அந்த குடும்பத்தின் மேல வச்ச பாசத்தினால வந்து அவர் கண்ணீர் விட்டார் என்று சொல்றாங்க. ஆனா கண்டிப்பா ஒரு லாசரை வந்து உயிரோட எழுப்ப போறாரு. அந்த இடத்துல அவர் கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் அந்த இடத்துல வந்து மரியாள் அழுதது நிமித்தம் கண்ணீர் விட்டார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு முக்கியமான கண்ணீர் என்னன்னு பார்த்தோம்னா, லூக்கா 19ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் படிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்டிப்பா அதை எடுத்துக்கோங்க கையில. லூக்கா 19ஆம் அதிகாரம் 41. அவர் சமீபமாய் படிங்க சிஸ்டர். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. படிச்சு சிஸ்டர். அடுத்த உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அல்லேலூயா. அதுல பாருங்க, அதுக்கு முன்னாடி வசனத்தை படிச்சா, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே உம்முடைய சீசரை அதட்டும் என்றார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தா அவங்க வந்து சத்தத்தோட வந்து தேவனை வந்து புகழ்ந்தார்கள். இது என்ன இடம்னாக்க ஆண்டவர் வந்து கழுதைக்கு மேல ஏறி பவனி வர்றது.
குருத்தோலை பிரிச்சு பாவடி வரும்போது அந்த இடத்துல வந்து சீசர்கள் அவங்க எல்லாம் ஜனங்கள் எல்லாம் வந்து அவரை புகழ்ந்து அப்படியே சத்தத்தோட வந்து பாடுறாங்க. அப்ப வந்து அந்த பரிசேயர் எல்லாம் அவங்க சொல்றாரு, அவங்கள அகதட்டுங்கன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளும் பேசும். அதுக்கப்புறம் சமீபமா நகரத்துக்கு வந்து அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு என்ன சொல்றாரு, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்தை ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. இதே காரியம் வந்து இந்த கழுதை குட்டி மேல் வராருன்னு சொல்லிட்டு சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கும். இந்த பரிசேயர் இவங்க எல்லாம் வேதத்தை வந்து கரைச்சு அப்படியே நல்லா குடிச்சவங்க, படிச்சவங்க, வேதத்தின்படி நடக்கிறவங்க, அப்படியே நியாய பிரமாணத்தை புடிச்சுக்கிட்டு அப்படியே அதுல நடக்கணும்னு சொல்லிட்டு இது பண்றவங்க. அப்பேற்பட்டவங்களுக்கு தெரிஞ்சு கருந்தி குட்டியின் மேல் ஏறிட்டு வரும்போதே வந்து இவர் ஆண்டவர் அப்படின்னு அந்த 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 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமான்னு தெரிஞ்சிருக்கணும். ஆனா தெரியாம என்னங்கிறாங்க பாருங்க, அதை உணர்ந்து கொள்ளாம அவங்கள அதட்டுங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாரு பாருங்க. அந்த நகரத்துக்காக கண்ணீர் விட்டு, நீ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாய் இருக்கும். இப்பொழுது அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. ஆண்டவர் பாருங்க எவ்வளவாய் வேதனையோடு இன்னும் கொஞ்சம் ஒரு 4, 5 நாள்ல வந்து அவர் வந்து சிலுவையில அறைய போறாங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நலமா இருக்கும், ஆனா வந்து உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறது. நான் இவ்வளவு வருஷம் இந்த 3.5 வருஷமா நான் ஊழியம் பண்றேன். ஆனா வந்து உங்க கண்களுக்கெல்லாம் எதுவுமே வந்து தெரியல, எல்லாமே மறைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன் சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி. அப்போ அந்த சந்திக்கும் காலத்தை நீ அறியாம இருக்க, சத்துரு வந்து உன்னை வந்து நெருக்கி நிற்கிறான், சூழப்பாளையம் வரைக்கும் நிற்குவான் அப்படின்னு சொல்றாரு. நினைச்சு இப்பவும் பாருங்க, ஆண்டவர் அப்ப சொன்னாரு. ஆனா இப்பவும் ஆண்டவர் வந்து மக்களை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. எத்தனை பேர் ரட்சிக்காம ஆண்டவரை அறியாமல் ஆண்டவர் எத்தனை பேர் மடிந்து போகிறார்களேன்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு வந்து கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய தேவனாய் இருக்கிறார். அந்த கண்ணீருக்கு நாம தான் ஆண்டவர் நம்மளுடைய கண்ணீருக்கு இத்தனை பேர்த்தோட கண்ணீருக்கும் வந்து நம்ம படிச்சோம். அத்தனை பேர்த்தோட கண்ணீருக்கு பதில் கொடுத்த தேவன். கண்ணீருக்காக வந்து அழாதே என்று சொல்லி கண்ணீரை துடைக்கிற தேவன், அவரே வந்து மக்களை பார்த்து இந்த நகரத்தை பார்த்து அழுகிறாருன்னா, அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் பாருங்க. இன்னும் நீங்க மனம் திரும்பாம இருக்கிறீங்களே, இப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல நின்று கண்ணீர் வடி. இப்பொழுதும் அதே மாதிரிதான். ஒரு இவர் சொன்னாரு, நம்ம டேவிட் கணேசன் சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரர். அவர் வந்து ஆண்டவர் வந்து அவ்வளோ இது திட்டுவாராமா. ஆனா ஆண்டவர் அவருடைய நோயை குணமாக்குனதுக்கு அப்புறம் அவர் அப்படியே வந்து குணமாக்கிட்டாரு, அவ்வளவுதான். அதுக்கு நன்றி சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாராமா. ஆனா அதுக்கப்புறம் ஆண்டவர் அவரை சந்திச்சு ஒரு அறையில அவர் படுத்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் அவர் பாக்குறாராமா. அழுதுட்டு இருக்கிறாராமா. ஆண்டவரே, நீங்க என்னை குணமாக்குனீங்க, எத்தனையோ பேத்தை சுகமாக்குற தேவன் நீங்க ஏன் அழும்போது அவர் சொல்றாராம், என் மக்கள் வந்து இப்படி இருக்கு வந்து பாழாய் கிடக்குறாங்களா, பாழாய் போய் கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அழுகும்போது, அப்போ இவர் சொல்றாராமா, ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்யறேன், உங்களுக்கு மக்களை வந்து நான் ரட்சிப்ப நடத்துவேன், இந்த பாரமான ஊழியத்தை நான் செய்யறேன்னு சொல்லி இன்னும் வந்து அவ்வளவு பெரிய ஊழியத்தை வந்து அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். எத்தனையோ வந்து மிஷினரிகளை வந்து தாங்குறாரு, அங்கங்க போய் ஊழியங்களை செஞ்சு அந்த மிகப்பெரிய ஊழியத்தை வந்து டேவிட் கணேசன் செஞ்சுட்டு இருக்கார். கண்ணீரை நேரா பார்த்தாராம் ஆண்டவர், கண்ணீர் விட்டு ஜனங்களுக்காக கதறி அழுகிறத பார்த்தாராம். உண்மையாலுமே ஆண்டவர் இப்ப ஜனங்களுக்காக கதறி அழுது கொண்டிருக்கிறார். இப்ப எத்தனை பேர் அறியாம மடிந்து கொண்டு போய்க்கிறாங்களே. அப்ப நம்முடைய காரியம் என்ன? ஹல்லேலூயா. நம்மளுடைய காரியம் என்ன? ஆண்டவருடைய அழுகை நம்ம எப்படி வந்து அதை வந்து சரியாக்க முடியும் பிரியமானவருக்கு? ஹல்லேலூயா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான். 9ஆம் வசனம். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களாயும் இருக்கிறீர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஆசாரிய கூட்டம், அவர்களுடைய சொந்த ஜனம். ஹல்லேலூயா. நம்மள அந்த காலத்திலிருந்து நம்மள அழைச்சிருக்கிறாரு. அவருடைய புண்ணியங்களை நம்ம அறிவிக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டோம், அவர் அழுகையும் கண்ணீரை நீக்கிறவரு, இப்படி பண்ணாரு, அதை மட்டும் நம்ம பாசிட்டிவ் அவர் செஞ்சதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா மத்தவங்க கிட்ட வந்து ஆண்டவருடைய புண்ணியங்களை வந்து நம்ம அறிவிக்க கூடியவர்களாக,
அப்பதான் வந்து ஆண்டவருடைய கண்ணீரை வந்து நம்ம துடைக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை துடைக்குகிற தேவனின் கண்ணீரை துடைப்பதற்கு நாம முன்வர வேண்டும். நம்மளுடைய ஊழிய நம்ம ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செஞ்சு, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செஞ்சு, அவருடைய கண்ணீரை வந்து துடைப்பவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது வந்து வெளிப்படுத்துறது 21:4 படிக்கலாம். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம் வரப்போது, அவர்களுடைய கண்ணீர் யாவையும் வந்து அவர் துடைப்பார் அப்படி சொல்லி போட்டிருக்கு. அப்போ புதிய எருசலேமும், புதிய வானம், புதிய பூமி கடைசி காலத்துல எல்லாம் முடிஞ்சு வரும்போது, அந்த இடத்துல அங்க கண்ணீரே இருக்காது. அவர்கள் கண்ணீரை யாவையும் வந்து துடைப்பார். அந்த இடத்துல அழுகையே இருக்காதுன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி அந்த பரலோகத்துக்கு ஆண்டவரோடு நம்ம போய் சந்திச்சு நம்ம வந்து அந்த நித்திய ஜீவனோடு நம்ம இருக்கணும்னா, அந்த கண்ணீர் இல்லாத அந்த வாழ்க்கையை நம்ம அனுபவிக்க வேண்டுமானால், இப்போ வந்து நம்ம வந்து தேவனுடைய கண்ணீர் அவர் வந்து அவங்களோட கண்ணீரை துடைக்கும் பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். நம்ம அப்பா வந்து அழுதுட்டு இருந்தா நம்ம விட்டுருவோமா? நம்ம அம்மா அழுதுட்டு இருந்தா விட்டுருவோமா? ஆனா நாம ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறத வந்து நம்ம உணர்றது இல்ல. ஐயோ! ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறாரா? அது நமக்கு தெரியறது இல்ல. ஆனா ஆண்டவர் வந்து கண்ணீர் வடிக்கிற தேவன். கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற, நமக்காக செய்கிற தேவன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். என் மக வந்து ஏன் இப்படி இருக்கிறா? எனக்காக ஏதாவது செய்ய மாட்டாளா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை வந்து இன்னும் அறியாம மடிஞ்சு கொண்டிருக்கிற மக்களுக்கு நம்ம வந்து ஆண்டவரை பற்றி சொல்லணும். ஆண்டவருக்காக வந்து அவர்களை சேர்க்க வேண்டும். அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த வேண்டும். நம்முடைய அழைப்பு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டுட்டோம். நம்முடைய அழைப்பு என்னன்னு நம்ம அறிந்து அவருக்காக வந்து நாம் ஓட வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.